ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நீதியை தேடுற உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்றார். அவர் எப்படி உங்களை தோக்க விடுவாரு? ஆமென். அவருடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு தோல்வி இல்லைன்னு வேதம் சொல்லுதுங்க. அப்புறம் எப்படி நம்ம தோல்விக்கு நேரம் என்ன செய்ய முடியும்? நம்ம சுயத்தை நோக்கி ஓடும் போது தோல்வி என்ன செய்யுது? எதுக்கு ஓடுறோம்னா நம்ம வேலையில் என்ன செய்யறோம்? ஓடுறோம். நம்ம எவ்வளவு தூரம் வேகமா ஓடுறோமோ அங்கே நம்மளை படுக்க வச்சிரும். ஆமா, என்ன செஞ்சிடும்? அதுக்கப்புறம் பொறுமையா ஆண்டவரை தூக்கி ஓடுறவன் பொறுமையா வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க என்ன வந்துடும்? இவருக்கு படுக்க, அவருக்கு நடக்க. அவ்வளவுதான். ஆமா, முயல் கதை தான் அடுத்து. ஆண்டவரை தேடுறவங்க ஒருவேளை ஸ்லோவா போற மாதிரி தெரியும், ஆனா ஜெயிக்கிறது அவங்க தான். உலகத்தை நோக்கி, சுயத்தை நோக்கி, தன்னுடைய பலத்தை நோக்கி ஓடுறவங்க ரொம்ப வேகமா போற மாதிரி தெரியும். நடுவில் நிறைய ஸ்பீட் பிரேக் வரும் பொழுது அவர்கள் அங்கே கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள், படுத்து அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வாங்க? ஸ்லோவா தான் போவாங்க, ஆனா நேர்த்தியா போவாங்க. ஆமென். 430 வருஷம் கழிச்சு தான் யார் கிளம்புனா? இஸ்ரவேல் ஜனங்க கிளம்புறாங்க. ஆனா பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். போனது என்னவோ 430 வருஷம் கழிச்சு தான், ஆனா போகும்போது எப்படிதான் போறாங்க? பொன்னோடும் பொருளோடும் தான். அல்லேலூயா.